வானமண்டலத்தில் அலையும் பொல்லாத ஆவிகளின் கிரியைகளினால் மனிதர்கள் அதிகமான பேர் பாதிக்கப்படுகிறார்கள். ஏனெனில் அவனுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களை வஞ்சிப்பதற்காக, ஏமாற்றுவதற்காக, ஆளுகை செய்வதற்காக இருளின் கட்டுகள், பில்லிசூனிய கட்டுகள், பாவக்கட்டுகள், விக்கிரக கட்டுகள், அந்தகார லோகாதிபதியினுடைய கட்டுகள், பில்லிசூனியத்தின் மூலமாக வியாதி, வறுமை, போராட்டம், மது, மாது, கொலை, கற்பழிப்பு இப்படியாக மனிதர்களை அடிமைப்படுத்தி வெளியே வர முடியாதபடி கட்டி வைத்திருக்கிறான். கல்லறையே புகலிடமாக கொள்ளும்படி வைத்திருக்கிறான். நிமிர முடியாமல் கூனியாக கட்டி வைத்திருக்கிறான். மனிதர்களுடைய கால்களுக்கு விலங்கு போட்டு வைத்திருக்கிறான். வெளியே வர முடியாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிறான். இவனுடைய பிடியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் பயத்தோடும் கலக்கத்தோடும் திகிலோடும் வாழ வழி தெரியாமல் நிம்மதியின்றி பயந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன். அமேன். ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மை மீட்டு கொண்டுள்ளார். சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், ஜெயங்கொள்ளுவோம். அவர் நம்மை மீட்டு கொண்டுள்ளார். அவருடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். எந்த பில்லி சுனியமோ, விக்கிரகமோ, பாவக்கட்டுகளோ, இருளோ, இருளின் ஆதிக்கங்களோ, அந்தகார லோகாதிபதிகளுடைய வல்லமைகளோ, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் கிரியைகளோ நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நாம் அவருடையவர்கள். அவர் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து பாதுகாக்கிறார். அந்த பொல்லாத பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். அவர் நம்மை பார்த்து பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். பொல்லாத பிடியிலிருந்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். நாம் இப்பொழுது அவருடையவர்கள். அமேன். அல்லேலூயா.